நேற்று கரூர் மாவட்டத்தில் தாவேகா கட்சி சார்பாக தேர்தல் பரப்புரை நடந்ததுல ஒரு 39 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு பெரிய துக்க சம்பவம் தான். அதை யாருமே இங்க மறுக்கல. ஆனா அது நடந்திருக்காம தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இதை பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பின்னணியிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நிர்வாகிகள் தாவேகா கட்சி நிர்வாகிகள் பல ஊர்களில் பல மாவட்டங்களில் மீட்டிங் போடுறதுக்கு பாயிண்ட் ஒரு 3 பாயிண்டா கேட்டிருக்காங்க. அப்போ 3 பாயிண்டா ஸ்பிளிட் பண்ணி மேக்சிமம் விஜய் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறாரு. அந்த 10 நிமிஷங்கிறது ஒரு 3 இடத்துல ஸ்பிளிட் பண்ணி மக்களை ஸ்பிளிட் பண்ணியிருந்தா ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல எல்லாரையும் கூட்டுறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்ப அந்த கேட்ட அனுமதியை இந்த அரசாங்கம் கொடுத்திருந்தா இந்த தவறுகள் நடக்காம பாதுகாத்திருக்கலாம். பட் இதை நடத்தியே ஆகணுங்கிறது அதாவது அவருடைய பிளஸ் பாயிண்ட் ஏதோ மக்கள் செல்வங்கிறது தான் அவருடைய பிளஸ்ஸா இருந்துச்சு. அதையே இன்னைக்கு வச்சு மைனஸ் ஆக்கி இன்னைக்கு அவரை முடக்கிட்டாங்க. இதுதான் திமுகவினுடைய சாணக்கிய திறமைன்னு சொல்லுவாங்க. இது காலந்தொட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். இதுக்கெல்லாம் ஒரு காலம் விடிவு வரும் நம்ம எதிர்பார்க்கணும். வந்தால் மட்டும்தான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை வருங்கிறது மக்களுடைய கருத்தாகவே இன்னைக்கு பதிய ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி.